மாவட்டத்தினுடைய நோக்கத்தை பற்றி எனக்கு முன்னாலே பேசிய மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர் எல்லாரும் சொன்னார்கள். ஆனால் ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கும் போதே அருமை சகோதரி செந்தமிழ் செல்வியினுடைய தாயார் இந்த கூட்டத்துக்குள்ளேயே வந்து அவர் அழுத காட்சி அனைவரையும் அப்படியே ஒரு நிமிடம் சிந்திக்க வைத்தது. செந்தமிழ் செல்வி என்பவர் ஒரு 30-32 வயது மதிக்க தகுந்த ஒரு பெண், விவசாய குடும்பத்தை சார்ந்தவர். கிராமங்களிலே எல்லாம் கழிப்பறை வசதி எப்போதும் இருக்காது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது பல பெண்கள் எல்லாம் அம்மாவிடத்திலே வந்து குறை சொன்னார்கள். நாங்கள் எல்லாம் கழிப்பிட வசதி செய்ய முடியாமல் இரவு நேரங்களில் சாலையோரங்களிலே போக வேண்டியிருக்கிறது, ஒரு மாற்று ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்று அம்மாவிடத்திலே வந்து மனு கொடுத்தார்கள். உடனே அம்மா அவர்கள் சட்டமன்றத்திலே அம்மா அவர்களே அறிவித்தார்கள், கிராமப்புறங்களிலே எல்லாம் ஒருங்கிணைந்த சுகாதார வளாகம் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு பேரூராட்சியிலேயும் ஒருங்கிணைந்த சுகாதார வளாகம் கட்டப்பட்டது. அதிலே பெண்கள் கழிப்பறை வசதி செய்வதற்கும் தனியாக அறையிலே போய் குளிப்பதற்கும் அவர்கள் அங்கேயே துணி துவைப்பதற்கும் என்று ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு ஒருங்கிணைந்த சுகாதார வளாகம் கட்டப்பட்டது. நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். அந்த ஒருங்கிணைந்த சுகாதார வளாகம் கட்டப்பட்டிருந்தால் அது செயல்பாட்டுக்கு வந்திருக்குவேயானால் இப்படிப்பட்ட அசம்பாவிதங்களை தடுத்து நிறுத்த முடியும். ஆனால் அம்மா அவர்களுக்கு பிறகு, அண்ணன் எடப்பாடியாருக்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்தது. அன்றைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர் வந்தவுடனேயே பெண்கள் இருக்கக்கூடிய கழிப்பறை, பெண்களுக்கு குளிப்பதற்கு குளியலறை, துவைப்பதற்கு அங்கே கல் தண்ணீர் இதெல்லாம் இருந்ததை பார்த்துவிட்டு பெண்களுக்கு இது தேவையா என்று சொல்லி இழுத்து பூட்டிவிட்டு உள்ளே பாம்பு, பள்ளி, பூரான் குளிப்பதற்கு போட்டுவிட்டு போய்விட்டார். எல்லா இடமும் பூட்டப்பட்டு கிடந்தது. திமுக ஆட்சி காலத்திலே அம்மா அவர்கள் எந்த பெண்களுக்காக கட்டி கொடுத்தாரோ அது பூட்டப்பட்டு பாம்பும் பள்ளியும் வசிப்பதற்கு விட்டுவிட்டார்கள். அது தவறு. அதற்கு பிறகுதான் இன்னைக்கு பெண்களுக்கு இந்த புள்ளம்பாடியிலே சிறுகளப்பூர் கிராமத்திலே மட்டுமல்ல, ஒரு 6 மாத காலத்திற்கு முன்னால் இதே சம்பவம் தூத்துக்குடி மாவட்டத்திலே விளாத்திகுளத்திலே அது படித்துக் கொண்டிருக்கிற பெண், இது விவசாய பெண், அது படித்துக் கொண்டிருந்த பெண் படித்துவிட்டு இரவு நேரத்திலே ஒரு 7-8 மணி இருக்கும், அவர் சிறுநீர் கழிப்பதற்காக வெளியே போனவர் தான். கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கிற பகுதிக்கு போகலாம் என்று போனவர் கொஞ்சம் தூரம் தள்ளி போன உடனேயே அங்கே கஞ்சா குடித்துக் கொண்டிருக்கிறார்கள், தண்ணி அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இந்த பெண்ணை பார்த்துவிட்டு இதே போல அசம்பாவிதத்தை அந்த படித்துக் கொண்டிருந்த அந்த பெண், பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய தகுதி பெற்றிருக்கக்கூடிய ஒரு பெண்ணை இதே போல சின்ன பிண்டமாக்கி தெருவிலே தூக்கி எறிந்து விட்டு போனார்கள். இன்றைக்கு இதே சம்பவம் தான் சகோதரி செந்தமிழ் செல்வி, 30-32 வயது பெண். அவரால் கத்தக்கூட முடியவில்லை, சத்தம் கூட போட முடியவில்லை. எவ்வளவு துடிதுடிப்பா திருப்பார் என்று பாருங்கள். சாதாரணமாக ஒரு திருட்டு பையன் காதல கிடக்கிற கம்மலை பிடிச்சானாலே நம்ம எவ்வளவு பெரிய சத்தம் போடுவோம், திருடன் கத்திட்டு போவோம். ஆனால் அந்த பெண் துள்ள துடிக்க தன்னுடைய கற்பை விட்டு, தன்னுடைய மானத்தை விட்டு அவ்வளவு அலங்கோலமாக அந்த பெண்ணை பாடாய்ப்படுத்தி அதற்கு பிறகு கொன்று மீன் கட்டக்கூடிய வலையிலே கொண்டு போய் கட்டி ஒரு குளத்திலே தூக்கி கொண்டு போய் போட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய அட்டுழியம். இந்த வக்கர புத்தி படைத்தவர்களுக்கு ஏன் இந்த புத்தி வருகிறது? அவன் கஞ்சா குடிக்கிறான், தண்ணி அடிக்கிறான்,
இரண்டு வருகிற போது போதை ஏறுகிறது, பெண்ணை தேடுகிறான். இரண்டு ஏறுகிற போது பெண்ணை தேடுகிறான். அப்போது யார் கிடைப்பார் என்று நாயை போல அலைகிறார்கள். இதுதான் நடக்கிறது. இங்கே சம்பவம் நடந்திருக்கிறது. 18 நாட்கள் சிவகுமார் சொல்லிக் கொண்டே வந்தார். 18 நாட்கள் இதுவரை குற்றவாளியை கண்டுபிடிக்கவில்லை. இதுவரை குற்றவாளியை கண்டுபிடிக்கவில்லை. இந்த காவல்துறையை கையில வைத்திருப்பவர் வசனம் எழுதி கொடுக்கிறவங்க யாரும் இன்னும் அவருக்கு வசனம் எழுதி கொடுக்கலையாட்டிருக்கு. எழுதி கொடுத்து அவர் வசனம் பேசியிருப்பார். இதற்கு ஏதாவது ஒரு வசனத்தை சொல்லி இருப்பார். ஆனால் இதுவரை வாயை திறக்கவில்லை. நான் ஒரு பத்திரிகையை பார்த்தேன். ஒரு சின்ன துணுக்கு ஒரு செய்தியை பார்த்தேன். மத்திய பிரதேசத்திலே நம்முடைய தமிழ்நாட்டில் அல்ல, மத்திய பிரதேசத்திலே ஒரு பெண், 13 வயது பெண். அந்த பெண் பள்ளி முடிந்து அவருக்காக அனுப்பப்பட்டிருக்கிற ஆட்டோவில் ஏறி போகிறார். ஆட்டோ தடுமாறி போயிடுச்சு. உடனே இந்த பெண் கத்துகிறார். இந்த பெண்ணை கொண்டு போய் ஒரு ஹோட்டலுக்குள்ள கொண்டு போய், அதாவது வெளியூர் போனா தங்கும் விடுதி இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி விடுதியில கொண்டு போய் இந்த பெண்ணை கொண்டு போய் அந்த விடுதி ஓனரிடத்திலே விட்டு போய் விடுகிறான் ஆட்டோக்காரன். இந்த பெண் கத்தி பயனில்லை. அதற்கு பிறகு அந்த ஹோட்டல்காரன் கிட்டத்தட்ட இந்த பெண்ணை 30 பேரிடத்திலே விற்றிருக்கிறான். 13 வயது பெண்ணை 30 பேரிடத்திலே விற்றிருக்கிறான். விற்றதற்கு பிறகு இந்த செய்தி அந்த பெண் எப்படியோ தப்பித்து வந்து சொன்னதற்கு பிறகு ஊரே கூடி போய் அங்கே எந்த லாட்ஜிலே கொண்டு போய் ஆட்டோக்காரன் விட்டானோ அந்த லாட்ஜை புல்டோசர் எடுத்து போய் அப்படியே தகர்த்து எறிந்திருக்கிறார்கள். தகர்த்து எறிந்து துண்டை காணோம், துணியை காணோம், சொத்து போனா போய்விட்டது, உயிர் இருக்க வேண்டும் என்று ஓடி போயிருக்கிறார்கள். இது அந்த ஸ்டேட்ல. ஆனால் இங்கே காவல்துறையை கையில வைத்திருக்கிற போலீஸ், காவல்துறையை கையில வைத்திருக்கிற போலீஸ், அந்த போலீஸுக்கு மந்திரியாக இருக்கிறவர் தமிழ்நாடு முதலமைச்சர். இதுவரைக்கும் வாயை திறந்திருக்கிறாரா? செந்தமிழ் செல்விக்கு ஒரு நீதி கிடைத்திருக்கிறதா? 18 நாள் பிடிக்க முடியல. உங்களுக்கு தெரியாதா? அந்த பெண்ணை கற்பழிக்க வந்தவன் இல்ல ஆஸ்திரேலியால இருந்து வந்துட்டானா, இல்ல அமெரிக்கால இருந்து வந்துட்டானா, இல்ல ஈரான்ல இருந்து வந்தானா? எல்லாம் சுத்துப்பட்டு புள்ளம்பாடிய சுத்தி தான் இருக்கும், இல்லன்னா லால்குடிய சுத்தி தான் இருக்கும், இல்லன்னா திருவையார சுத்தி தான் இருக்கும், இல்லன்னா திருவருப்பூரை சுத்தி தான் இருக்கும். மிஞ்சி மிஞ்சி போனா இந்த சுற்று வட்டார பகுதியிலே இருப்பவன் தான் கழிப்பறை செல்வதற்காக போன பெண்ணை கற்பழிக்கிறார்கள் என்று சொன்னால் யாருடைய தவறு? இதுவரைக்கும் போலீஸ் பிடிக்கல. என்ன காரணம்? ஏன் பிடிக்கல? 18 நாள். குற்றவாளி யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? குற்றவாளி யாருன்னு போலீஸ்க்கு தெரியும். யாரை காப்பாற்றுவதற்கு, யாரை காப்பாற்றுவதற்கு? இதேதான் அதிகாரை காப்பாற்றுவதற்கு. பத்திரிகையை நீங்கள் எல்லாம் பார்த்துக் கொண்டிருப்பீர்கள். பழனியிலே 100 கோடி சொத்து, 100 கோடி சொத்து 2 கோடிக்கு பத்திரப்பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 கோடிக்கு அதிகாரியை காப்பாத்துறதுக்கு, அதுல வந்த திருடரை காப்பாத்துறதுக்கு. நான் கேட்கிறேன், செந்தமிழ் செல்விக்கு இந்த நிலைமை ஏற்பட்டது யார் என்று உங்களுக்கு தெரியாதா? யாரை காப்பாற்றுவதற்கு? இதிலே சம்பந்தப்பட்டிருப்பவர்கள் யார்? நான் தயவு செய்து தவறாக எடுத்துக் கொள்ள வேண்டாம். காவல்துறை அதிகாரிகளும் எங்களுடைய சகோதரர்கள் தான். உங்கள் வீட்டிலே உங்களுடைய பெண்ணுக்கோ அல்லது தங்கைக்கோ இதே மாதிரி ஒரு கேவலம் நடைபெற்றிருந்தால் நேரம் நீங்க விட்டிருப்பீங்களா? யாரோ ஒரு பொண்ணு, ஒரு விவசாயி, தலையில என்ன கூட இல்லாத விவசாய குடும்பம், அந்த குடும்பம்ன்றதுனால 18 நாள் அலைய விட்டுக்கிறீங்க. 18 நாள் இன்னும் கண்டுபிடிக்கல. என்ன காரணம்? தயவு செய்து நான் காவல்துறை அதிகாரிகளை பார்த்து மெத்த பணிவோடு கேட்டுக்கொள்வேன். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் உங்களுக்கு தங்கை கிடையாது. என்னைக்கு நீங்க போலீஸ் கேஸ் போட்டீங்களோ அன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தங்கைக்கு நீங்க தான் பாதுகாப்பு. என்னைக்கு போலீஸ் கேஸ் போட்டீங்களோ எல்லா அம்மாக்களுக்கு நீங்க தான் பாதுகாப்பு. அந்த உனக்கு இருக்கிற மரியாதை,
தயவு செய்து நான் உங்களை தாழ்மையோடு கேட்டுக் கொள்கிறேன். எப்பேற்பட்ட குற்றவாளியாக இருந்தாலும் இழுத்துக் கொண்டு வாருங்கள். துபாய் நாட்டிலே நடப்பதைப் போல சுட்டுக் கொள்ளுங்கள். அப்போதுதான் இது போன்ற தவறுகள் தடுக்கப்படும். இது போன்ற தவறுகள் தடுத்து நிறுத்தப்படும். நான் தயவு செய்து கேட்கிறேன், அவரும் ஒரு பெண் தானே? 18 நாள் கண்டுபிடிக்கப்படவில்லையே, என்ன காரணம்? அவன் யாருக்காவது எதிரியா? யார் சொத்தையாவது அபகரிச்சுட்டாரா? இல்ல யாருக்காவது கடன் கொடுக்கணுமா? வேற யாராவது தகராறா? சரி, தகராறுல சண்டை வந்துச்சு, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க, வெட்டிக்கிட்டாங்க, செத்து போயிட்டாங்கன்னு சொல்றதுக்கு நிர்வாணமாக்கி வலையிலே போய் கட்டி போட்டு குளத்துக்குள்ளே வீசி எறிகிறது என்று சொன்னால் இது எப்பேற்பட்ட கொடுமை! நான் தயவு செய்து கேட்க விரும்புகிறேன். சிங்கப்பெண் படை ஒன்று கர்ஜிச்சாரே தமிழ்நாடு முதலமைச்சர். என் மீதி பெண்கள் அசிங்க பெண்ணா? எல்லாரும் சிங்கப்பெண் தான். அதிகாரம் கொடுங்க. எங்க அம்மா ஆட்சி நடத்தினாங்க. எங்கேயாவது சம்பவம் நடந்துச்சா? நடந்திருக்கும், எங்கேயாவது நடந்திருக்கும். ஆனா காவல்துறை அம்மாவுக்கு தெரிந்தால் நம்மை கொன்று விடுவார் என்று பயந்தே உடனே குற்றவாளியை கைது செய்திருப்பார்கள். அந்த எடப்பாடி ஆட்சியில் இருந்தார். அவர் இருக்கும் போது இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்ததா? திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகுதான் கஞ்சா வந்தது. கஞ்சாவுக்கு பின்னாலே கற்பழிப்பு வந்தது. நீங்க எல்லாம் நினைச்சு ஒரு பெரிய மாற்றம் வரணும்னு நினைச்சீங்க. கஞ்சாவை ஒழிச்சிருவாரு. இந்த சினிமாவில் மட்டும்தான் டயலாக் பேசுவானுங்க. ஆனா வெளியில வந்து பாத்தீங்கன்னா தான் தெரியும் உங்க யோகிதை எல்லாம். 2-3 நாளைக்கு முன்னாடி நான் பத்திரிகையில பார்த்தேன். இந்த 2 நாளைக்கு முன்னாடி சென்னையில சைதாப்பேட்டையில ஒரு வீட்டுக்குள்ள 17,000 கஞ்சா மாத்திரை இருந்திருக்கு. 1-2 இல்ல. இதெல்லாம் நான் சொல்லல, போலீஸ் போட்டோ எடுத்துட்டு இருப்பீங்க. என் பேச்ச ரெக்கார்ட் பண்ணுவீங்க, எனக்கு தெரியும். இதெல்லாம் நான் சொல்லல. 17,500 போத மாத்திரை ஒரு வீட்டில் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. எப்படி வந்துச்சு நான் கேட்க விரும்புறேன். அடுத்து நேற்றுக்கு திருச்சியில 27,000 மாத்திரை. நான் கேட்கிறேன், சாதாரணமா சைக்கிள் டபுள்ஸ் போவாங்க. அப்ப நம்ம போலீஸ் ஊருக்கு வெளியில் நின்று சோதனை போடுவேன். என்னடா பண்ணுற? ஏன்னா ஹெல்மெட் போடல, ஏன்னா பெல்ட் கட்டல, இதெல்லாம் கேட்பீங்க. 17,000 மாத்திரை, 27,000 மாத்திரை இடுப்புல கட்டிட்டு போய் வீட்டுல கொண்டு போய் வைக்கிறான். உங்களுக்கு தெரியாமலா போயிருக்கும்? எப்படி தெரியாம எப்படி வரும்? இவ்வளவு போத மாத்திரை எப்படி வரும்? கஞ்சா எப்படி வரும்? கோடிக்கணக்கில் கஞ்சா பிடிபட்டு இருக்கு. அவன் எப்படி நம்ம ஊருக்குள்ள உள்ள வருவான்? இத்தனை பொட்டத்தை தூக்கிட்டு வர்றானா எப்படி வருவான்? நான் தயவு செய்து பொதுமக்களை பார்த்து பணிவோட கேட்டுக்கிறேன். நீங்க எல்லாம் ஒரு கணக்கு போட்டீங்க. அண்ணன் எடப்பாடியார் தான் முதலமைச்சராக வர வேண்டும் கணக்கு போட்டு ஓட்டு போட்டீங்க லால்குடியில. ஆனால் வீதி மக்கள் எல்லாம் கொஞ்சம் ஏமாந்து போய் நல்ல மாற்றம் வரும் நினைச்சாங்க. அவர் வந்த உடனேயே இப்ப எல்லாம் சமீபமா என்ன பேசிட்டு இருக்கிறாருன்னா, அனைத்து இந்திய அண்ணா திமுக அது தீர்ந்து போன கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திமுக தூர்ந்து போன கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திமுக இல்லாத கட்சி. யார் பேசுறது? ஒரு கட்சிக்கு தலைவர், புதுசா வந்திருக்கிற தலைவர். நான் கேட்க விரும்புகிறேன், 3 வருஷ கட்சிக்கு இவ்வளவு திமிர் இருந்தா இது 55 வருஷ கட்சி. இந்த கட்சி 55 வருஷ கட்சி. நாங்க என்ன தீர்ந்து போயிடுவோமா? நாங்க கருணாநிதியினுடைய அடக்குமுறையை பார்த்து வந்தவங்க. முன்னாடி பேசினாரே ஒன்றிய செயலாளர், திமுகவினுடைய அடக்குமுறையை பார்த்து வந்தவங்க, திமுக கொடுத்த தண்டனையை தாங்கி வந்தவங்க. திமுக அந்த நேரத்தில் கருணாநிதி முதலமைச்சரா இருக்கும் போது அண்ணா திமுக தொண்டனை பழி வாங்கி அதிலேயே ஊறி போய் வந்தவங்க. இந்த கட்சியா தீர்ந்து போகும்? ஒண்ணு மட்டும் சொல்றேன், எம்ஜிஆர் பெயரை உச்சரிக்கக்கூடிய, அம்மா பெயரை உச்சரிக்கக்கூடிய, அண்ணன் எடப்பாடியாரின் பெயரை உச்சரிக்கக்கூடிய
கடைசி தொண்டன் இந்த இயக்கத்திலே இருக்கும் வரை இந்த இயக்கத்தை யாரும் அழிக்க முடியாது, யாரும் அழிக்க முடியாது. இதெல்லாம் அவ்வளவு தீண்டு போன கட்சியா? நேத்து பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காலம் நீயே இருக்கும் போது நாங்க 54 வருஷம் ஆலமரம், 54 வருஷம் ஆலமரம். நீ பேக்கணும்னா கண்டெய்னர் எடுத்துட்டு தான் வந்து தள்ளி விடுறோம். பெரிய குண்டோச தமிழ்நாட்டில் இல்ல. நான் தயவு செய்து எச்சரிக்கையா சொல்ல விரும்புகிறேன். அதிமுக தொண்டர்கள் அவங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வருத்தம் ஒரு பக்கத்தில் இருந்தா கூட, ஒரு பக்கம் இன்னைக்கு இந்த பார்த்து உங்களை எல்லாம் பார்க்கும்போது இந்த இயக்கத்தை ஒழிப்பதற்கு எந்த கொம்பனாலும் தொட்டுக்கூட பார்க்க முடியாது. இவ்வளவு பேர் இந்த பெண்கள் இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க, இவ்வளவு பேர் இந்த வெயில் அடிக்கிறாங்க, ஒன்னும் அவசியம் இல்ல, நிக்கிறாங்க. என்ன காரணம்? எம்ஜிஆரை பார்த்தவங்க, அம்மாவை பார்த்தவங்க. இன்னைக்கு ஸ்கிரீன்ல புரட்சி தலைவர் பாடுறாருன்னா வந்து நின்னு ஒரு நிமிஷம் பார்த்துட்டு தான் அடுப்பு கிடைக்க பேர பெண்கள் இருக்காங்க. அப்படிதான் இருக்காங்க. அம்மா பார்த்துட்டா உடனே என்ன தெரியுமா சொல்றாங்க? ஐயோ பாவம், அந்த அம்மா இருந்தா இப்படி எல்லாம் இருக்குமா? அந்த அம்மா இருந்தா இப்படி கற்பழிப்பு நடக்குமா? அந்த அம்மா இருந்தா கஞ்சா இருக்குமா? அந்த அம்மா இருந்தா இப்படி இருக்குமா? இத ஒரு தடவை தன்னைத்தானே புழுங்கிட்டு போறவங்க இருக்கிறாங்க. எவ்வளவு பேர் தெரியுமா? இன்னைக்கும் நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க, நீங்க வேணா பரிசோதனை பண்ணி பாருங்க. நான் தயவு செய்து அனைத்து இந்திய அதிமுகவை யாரும் தொட முடியாது. தயவு செய்து செந்தமிழ் செல்விக்கு ஒரு நீதி கிடைக்கணும். 18 நாள் முடிஞ்சு போச்சு. 18 நாளைக்கு பிறகு இங்க பேசும்போது சொன்னாங்க, எனக்கு தெரியாது, சொன்னாங்க யாரோ ஒரு சம்பந்தம் இல்லாத ஒருத்தரை கூட்டிட்டு வந்து அவரை குற்றவாளி ஆக்க பாக்குறீங்கன்னு. அதெல்லாம் செய்யாதீங்க, பாவம், பயங்கர பாவம். நீங்களும் குடும்பஸ்த, காவல்துறை எல்லாம் குடும்பஸ்த, உங்களுக்கு பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் இருக்கு. தயவு செய்து அந்த பாவத்தை செய்யாதீங்க. யாரோ ஒருத்தர் தெருவில் வரவனை கூப்பிட்டு வச்சு நீதான் குற்றவாளினா குற்றவாளிக்கு, உண்மை குற்றவாளிக்கு பயம் இல்லாமல் போயிடும். உண்மை குற்றவாளி இன்னொரு பெண்ணை தேடி போவான், உண்மையான குற்றவாளி அடுத்தடுத்து போயிட்டு இருப்பான். அதனால உண்மை குற்றவாளிய தயவு செய்து கண்டுபிடித்து என்ன தண்டனை கொடுக்கணும் முடியுமோ நீதியின் முன் நிறுத்தி கண்டிப்பா தண்டனையை வாங்கி தர வேண்டும் என்று நான் தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்து, கண்டிப்பாக இந்த அரசு உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பான பேச்சு அக்கா.